எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து 300 ரூபாய் கம்மியாக இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்து எனக்கு பிடிச்ச மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ண முன்னாடி வீடியோவில் அது வந்து நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. பார்ட் 2 பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ லொக்கேஷன் எப்படி இருக்குது, ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் பண்ணலான் தான் இங்கே பார்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான லொக்கேஷன்ஸில் பண்ணிட்டோமா, ஏன்னா எனக்கே போர் அடிச்சிச்சு அதே லொக்கேஷனில் பண்ணி. ஸோ வித்தியாசமான லொக்கேஷனில் பண்ணிட்டோமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு மறக்காமல் சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாஸோட கிளிட்டர் ஐ ஷேடோ பேலெட்டு. இது வந்து வெயில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ரொம்ப க்யூட் பேலெட். ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம் கிளிட்டர் ஐ ஷேடோஸு. ஸோ இது வந்து ஒட்டுறதுக்குலாம் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் ஐ ஷேடோ மேலே அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபெஸ்டிவ் லுக் வந்து எல்லா விதமான லுக்கும் பண்ணலாம். அது சீக்ஸ், லிப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஈஸியாக கிராப் ஆகிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். கலர்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 9 கலர்ஸ் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க மாஸ். ஸோ வெரி ப்ரிட்டி பேலெட். அடுத்தது வந்து பேக்கோட இந்த 54ஓட டேப்பர்ட் லேஷ். இது ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இது வந்து பேக்லேயே பார்த்திங்கன்னா லேஷஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அப்படியே அந்த பேண்ட்லாம் வந்து திக்காக இல்லாமல் போடும்போதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது வெரி நேச்சுரல். ஸோ எந்த ஒரு லுக்குமே சூட் ஆகுது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, சட்டில் லுக்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நாமினல் ரேட் இந்த குவாலிட்டிக்கு. அடுத்தது வந்து L18ஓட இந்த லிக்விட் லிப் கலர். L18 பிராண்டே பார்த்திங்கன்னா நல்லா அவங்க வந்து ஒரு அப்டேட்டடாக ஆகிட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களோட இந்த லிக்விட் லிப் கலர் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அமேசிங் பிக்மெண்டேஷன் வந்து சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது பிக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மேட் லிப் கலர் தான். இது போட்டதே தெரிலங்க, அவ்வளோ லைட் ஃபீலாக இருக்குது. இது மேட் லிப் கலர்னால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் யூஷுவல் லிப்ஸ்டிக்கை விட. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஜஸ்ட் போட்டதே தெரில, போட்டது என்ன போட்டனான்னு கூட ஒரு சந்தேகமாக இருக்கும். கண்ணாடி எடுத்து பார்த்துக்குவேன். அவ்வளோ லைட் வெயிட்டு, ஒரு ட்ரைங்னஸ் கிடையாது. ஜஸ்ட் அமேசிங்க. இந்த ப்ரைஸுக்கு L18 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், லிப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர லாங் லாஸ்டிங், கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகுங்க. அடுத்தது லாக்மேயோட ஐகானிக் லிக்விட் ஐலைனர். இது வந்து ஒரு வெர்சடைல் ஐகானிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம். பயங்கர அட்டக்கருப்பான ஒரு லிக்விட் ஐலைனர் இது. இந்த ப்ரைஸுக்கு வெரி பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு லாங் லாஸ்டிங் பிக்மெண்டடான ஒரு காஜல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் ஸ்வைப் தாங்க, சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸுக்கு. லாக்மேலேருந்து இந்த ப்ரைஸுக்கு இருக்குன்னா அமேசிங்காக இருக்குது. அடுத்தது வந்து மிஸ் கிளேர் வந்து அவங்களோட ப்ரைஸுக்கு எப்படி இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு பிராண்ட் தான் அது. இது வந்து இவங்களோட ஐலாஷ் அடேசிவ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடேசிவ்ஸ் சொல்லலாம். இது ரொம்பலாம் இது போட்டோன்னே அவசியம், லைட்டாக போட்டாலே டக்குன்னு ஆகிடுது. இதில் வாட்டர் ப்ரூஃப் வேறு. இது சான்ஸே இல்லை. பயங்கர வெரி வெரி குட் குவாலிட்டி இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ரைஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன்னா ரொம்ப ப்ரைஸி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒட்டுறது கிடையாது. இது வந்து ஒட்டுச்சுன்னா அதுதான் முடிஞ்சு போச்சு. மேக்கப் ரூமர் வச்சா தான் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு. சாரிங்க, பாய் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக ப்ராடக்ட் முடிச்சிட்டேன், ஆனால் எக்ஸிட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுதான் இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாரில் பார்க்க மறந்துடாதீங்க என்ன பொருட்கள் நான் காமிச்சிருக்கேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் லொக்கேஷன் பற்றியும் சொல்லுங்கள். திருப்பி இதே லொக்கேஷனில் பண்ணட்டுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக பார்ட் 3 வேணுமானு சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.